நல்ல கேள்வி கேட்டீங்க. அண்ணன் தொல் திருமாவளவனுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசை அட்டாக் பண்ணுறதுல நம்பர் 1 தலைவராக இருக்கார். அவங்க செய்கிற அட்டூழியங்கள் மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய நல்ல தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதை சிதைக்கும்படியான ஒரு பேச்சை வந்து விட்டமாக்க, அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துச்சாக்க இந்த கூட்டணி பலம் இழக்கும்ன்ற ஒரு நற்பாசையில் சில விசமிகள் தவறான கருத்துக்களை வெளியில் விடுறாங்க. சத்தியமாக அது எடுபடாது. அண்ணன் தொல் திருமாவளவனு அக்செப்ட் பண்ண மாட்டார், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியுமே அக்செப்ட் பண்ண மாட்டார். இந்த 2 பேரும் வெரி ஸ்ட்ராங் கூட்டணி எதுக்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்க ஒன்றிய அரசை. ஸோ இவங்க தவறான பேச்சுகளை பேசி வர்றதுக்கு காரணம் வேறு எந்த வகையிலுமே திமுக அரசை குற்றங்கள் சொல்வதற்கு முடியலை.